விறுவிறுப்பான வாழ்க்கையில சுறுசுறுப்பான வேலையில வீட்டு வேலைக்கு நமக்கு உதவி செய்ய ஆட்களே இல்லைன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முறைசாரா தொழில்கள்ல மிக முக்கியமான அங்கமாக இருப்பவர்கள் இந்த வீட்டு வேலை செய்யும் பெண்கள். இதுல கிட்டத்தட்ட 70% 80% பேர் பெண்கள் தாங்க. இந்த வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்கள் இதை பத்தி என்னதான் சொல்றாங்க, அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன, அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் 8ஆம் கிளாஸ் தான் படிச்சுக்கிறேன். எனக்கு இப்போ என் படிப்புக்கு கம்பெனி வேலைலாம் செட் ஆகாது. எனக்கு 3 பொட்ட பசங்க, அதுங்களை படிக்க வைக்கணும். 3வது பொண்ணுக்கு கல்யாணம் வச்சேன். எங்கள் பையனுக்கு எனக்கும் சண்டை வந்துச்சு. அதனால வேறு எங்கன்னா போய் நம்ம பழைக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்தம்மா. வீட்டுக்காரன் வந்து சரியான குடிகாரனாக இருக்கிறான். குடிச்சிட்டு வந்து டெய்லி ஒரே சண்டை பிரச்சனை. அதனால வேலைக்கு போகிறோம். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னே மஞ்சக்காமலை வந்துடுச்சு. வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அவர் வேலைக்கு போகல, நான் தான் போகிறேன். இன்னும் 2 வீடு சேர்த்து செய்கிறேன் வீட்டு வேலை. நம்மக்கிட்ட கரெக்டாக கொண்டாந்து காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்கல்லப்பா, அது ஒரு காரணம். நமக்கு வேலை செஞ்சு சம்பளம் வாங்கினோம்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எது வேணால் வாங்கிக்கலாம். ஒரு புடவையில் என்ன கூட வாங்கிக்கலாம், ஜாக்கெட்டில் என்ன கூட வாங்கிக்கலாம். நம்ம குழந்தைக்கும் கேட்டதை வாங்கி கொடுக்கலாம். சென்னையில் வந்து வாடகை கட்டிக்கிட்டு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிக்கிட்டு எல்லாமே ரன் பண்ண முடியும். அதுங்களுக்கு கேட்குறத வாங்கி கொடுத்துட்டு துணிமணி எடுத்து கொடுக்கன்னா 4 வீடு போனால் தான் நம்ம ரன் பண்ண முடியும். பேச்சுக்கு சொல்லுவாங்க, நாங்கள் உங்களை வந்து எங்களை ஒருத்தவங்க தான் நாங்கள் நினச்சிக்கிறோம், எங்கள் வீட்டில் ஒருத்தவங்கள தான் நாங்கள் நினச்சிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்து வேலைக்காரங்கன்னா வேலைக்காரங்க தான், அந்த ஒரு இதுதான் அவங்களுக்கு. என்ன பிரச்சனை, இந்த ஒரு வேலை கூப்பிட்றாங்க, பாத்திரம் தைக்கன்னு கூப்பிட்றாங்க, அப்புறம் துணி காய போட சொல்கிறாங்க, மடிக்க சொல்கிறாங்க, சாமான் கொஞ்சம் கூட கழுவிட்டு போன்றாங்க, வீட்டை கொஞ்சம் பெருகிட்டு போன்றாங்க, பாத்ரூம் கழுவுன்றாங்க. ஒரு வேலை கூப்பிட்றாங்க, சம்பளம் கம்மியாக கூட 2000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஆனால் எல்லா வேலையும் வாங்குறாங்க. ப்ரொசீஜராக நிறுத்த மாட்டாங்க. சடனாக வந்துட்டு வேண்டாம் நீங்கள் லீவ் எடுத்துட்டீங்க வேண்டான்றாங்க. அந்த மாதிரி நிறுத்தினாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அந்த டைமில் எனக்கு நான் ஏதாவது வாடகை கட்டுறது, ஃபீஸ் கட்டுறது எல்லாமே நின்று போது ரொம்ப கஷ்டமாயிடுது. ஒரு நாளைக்கு லீவ் எடுத்தோம்னா பின்னாடி சொல்லுவாங்க, அப்புறம் முன்ன வந்து வரலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அதனால நான் வந்து செய்துட்டு போய் படுப்பின வேண்டி அவ்வளோ லீவ் போட மாட்டேன். ஆனால் எனக்கு சரி வந்து செய்யறியன்னு சொல்லிட்டு இருந்தால் 100 ரூபா வச்சுக்க, ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பாருன்னு அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப சொந்தத்தில் டெத்தாகிடுச்சு நாங்கள் போகிறோம் அப்படின்னா கட் பண்ணிடுறாங்க. இருக்கிற வரைக்கும் தான் பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் பார்க்க போகிறதில்ல. இதுக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அட்வான்ஸுன்றது, ஒரு போனஸ்ன்றது, ஒரு உதவியும் இல்லாமல் மாதிரி கூட கஷ்டப்பட்டு வேலைக்கு வந்தாலும் அந்த வேலை செய்கிறவங்கள வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஈரத்தில் கை வைக்கிறோம் எனி டைமும். வெயில் நாள்லாம் பரவாயில்ல, மழை நாள்னா ரொம்ப குளிர் வந்துடும். அடிக்கடிக்கு மாத்திரை போடணும், வீட்லேயும் வேலை பார்க்கணும். வேலை செய்கிற வீட்டில் ஒரு 5000 ரூபாய் கடன் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தொழிலாளர் நலத்துறை முன்பு வெளியிட்டுள்ள அரசாணையின்படி நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் 1 மணி நேரம் வீட்டு வேலை செய்வதற்கு குறைந்தபட்சம் 40 ரூபாய் வழங்க வேண்டும் என்று உள்ளது. அதாவது ஒரு நாளைக்கு வெவ்வேறு இடங்களில் 1 மணி நேர கணக்கில் 6 இடத்தில் வேலை செய்தாலும் 240 ரூபாய் கிடைக்கும் அளவுக்கு. ஆனால் இதை 1 மணி நேரத்திற்கு 100 ரூபாயாக மாற்ற வேண்டும் என்பதே அமைப்பு சாரா தொழிலாளர் கூட்டமைப்புகளின் நீண்ட நாள் கோரிக்கை. ஆனால் அது நிறைவேற்றப்படாமலேயே உள்ளது. வீட்டு வேலை தொழிலாளர்களில் 3 வகையான தொழிலாளர்கள் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 4 வீடு 5 வீடு மாற்றி 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 வேலை செய்வார்கள். மறுபுறம் காலையிலிருந்து காலையில் ஒரு 7 மணிக்கு போயிட்டு இரவு 7 அல்லது 8 மணி வரை வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். 3வது வீட்டிலேயே இருந்து வேலை செய்யக்கூடிய, வீட்டிலேயே தங்கி வேலை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் எல்லோருக்குமே ஒரு சட்ட ரீதியான பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்கிறோம். ஒரு முத்தரப்பு வாரியத்தை அமைத்து அதில் கட்டாயமாக பதிவு செய்யணும், தொழிலாளர்களையும் பதிவு செய்யணும்,
முதலாளிகளை பதிவு செய்யணும். தொழிலாளர்கள் என்பதற்கான ஆதாரம், அதே போல முதலாளிகளும் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான அவர்களுக்கான ஒரு நிலைப்பாடு எல்லாத்தையும் உருவாக்க முடியும். ஏன்னா சில பேர் வெயிட்டு சுமந்து மொட்டை மாடிக்கு போய் அவங்க துணி வளர்த்தணும், தண்ணியை தூக்குற வேலை, இதையெல்லாம் செய்கிறவர்களுக்கு நிச்சயமாக முதுகுவலி வர்றதும் ஸ்பாண்டிலைட்டிஸ் என்று சொல்வார்கள். சில பேருக்கு மடி இறக்கம் கூட ஏற்படுகிறது. இந்த பிரச்சனைகளை எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சோப்பு பயன்படுத்துகின்ற இந்த தொழிலில் அவங்க கையிலையும் கால்லையும் அவங்களுக்கு கொஞ்சம் தோல் பிரச்சனைகள் ஏற்படுவதும் உண்டு. ஒரு குறைபாடுகள் ஏற்பட்டால் அவங்க போய் அதை தீர்ப்பதற்கு ஒரு ஒரு தீர்ப்பாயமும் அதில் இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் 18 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீட்டு வேலை செய்யும் பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கருதி தங்களுடைய நிகழ்காலத்தையே அடகு வைக்கிற இவங்களுடைய உழைப்பு எந்த புள்ளி விவரத்திலையும் முழுமையா அடங்குறதே இல்லை.